அண்ணாமலை அவர்கள் பிளஸ் தளபதி அவர்களையும் சேர்த்து ஒரு ரூமர் இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக டிஃப்ரெண்டாகவும் இருக்கு அந்த ரூமர். இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபியில் இருக்காரு, ரைட்டா, என்டிஏ கூட்டணி. ஸோ வர எலெக்ஷன்ல இந்த என்டிஏ கூட்டணி பிஜேபி வின் பண்ணா தமிழ்நாட்டில் அவரு டெபுட்டி சிஎம்மா வந்து பிஜேபி மூலியமா உட்கார வைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வெளியே வந்துருக்கு. ஒருவேளை என்டிஏ தோத்துருச்சு, பிஜேபி எலெக்ஷன்ல தோத்துருச்சு அப்படின்னா இவர் கண்டிப்பா ஃபியூச்சர்ல டிவிகே கூட கூட்டணி வைக்கிறதுக்கான, டிவிகேல சேர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு அப்படிங்கிற ஒரு பாத்வே தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை இப்போ அடிபட்டு இருக்கு. இது ரூமராகவும் இருக்கலாம், இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணப்படல, பட் நிறைய இடத்துல இது பகிரப்பட்டு இருக்கு. ஸோ அதனால நானும் உங்களுக்கு வெளியே இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லணும்னு நினைச்சேன். ஒன்று நினைச்சு பாருங்க, இப்போ விஜய் அவர்களை ஸ்பெஷலாக சொல்றதுக்கு ஒரு காரணம் என்ன, நிறைய யங்ஸ்டர்ஸை பொலிட்டிக்கல் பார்க்க வச்சிருக்காரு, அரசியலை தெரிஞ்சுக்க வச்சிருக்காரு. பட் ஆனால் தளபதி அவர்களுக்கு முன்னாடியே சீரியஸாக சொல்லணும்னா ஒரு யங்ஸ்டர்ஸை புத்தம் புது டேட்டாஸ் மூலியமா, நியூமரிக்கல் ஒரு ஒரு கிளாரிட்டியான வேர்ட்ஸ் மூலியமா அரசியலை கொண்டு போய் நிறைய யங்ஸ்டர்ஸை சேர்த்தது நம்மளோட அண்ணாமலை சார் அவர்கள் தான். ஸோ ஃபியூச்சரில் ஒருவேளை அண்ணாமலை சார் அவர்கள் டிவிகே கூட இணைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை வேணாப்பா பிஜேபிலே அவர் இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இந்த மாதிரி எல்லா இஷ்யூமே, எல்லா விஷயத்தையுமே நம்ம தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். அது எல்லாத்தையும் பார்க்கணும், வேறு எதுவுமே பண்ண தவிர ஜஸ்ட் மறக்காம உங்களை பேஜை ஃபாலோ பண்ணுங்க.